அப்போ வந்து ஆளுங்கட்சி கூட்டம். அதில் வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து அங்கே காவலுக்கு நிற்கிறாங்க. இப்போ திமுககாரன் வந்து அவங்கள மலாஸ் பண்ணுறான், பாலியல் பலாத்காரம் ஓப்பன் இதில் கொடுக்குறான். போலீஸார் கைது செய்ய வந்தால் அந்த திமுக எம்எல்ஏ கைது செய்யக்கூடாதுன்னு அவங்கள விரட்டி விடுறாரு. இன்றைக்கி வரை அந்த பெண் போலீஸை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த திமுகவை சேர்ந்த 2 பேர்த்துக்கு என்ன தண்டனை, அவன் மேலே இருந்த வழக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கி அந்த சார் வழக்கு 5 மாதத்தில் முடிஞ்சிச்சுன்னு பெருமையாக சொல்கிறவங்க அந்த திமுககாரர்கள் மேலே என்ன பண்ணீங்க, அந்த வழக்கு என்னாச்சு, தண்டனை கிடைச்சதா? ஆனால் அந்த பெண் காவலரை வந்து பயமுறுத்துகிறாங்க, வாபஸ் வாங்க. இது நீங்கள் இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்கல்ல. ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்னு சொல்லி கமிஷனர் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ இருந்த கமிஷனர் உடனே அந்த சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு இப்போ இவனுக்கு ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் தண்டனை 5 வருஷம் வரை தண்டனை, பாலியல் பலாத்காரம் செஞ்சீங்கன்னா அதில் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அப்போ தன்னுடைய சொந்த துறையை சேர்ந்த பெண்ணையும் நீங்கள் காப்பாற்ற விரும்பலை. காரணம் ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்.